வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பேஜ் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ டிப்ளமோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுதிட்டே இருப்பீங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுதிட்டு இருப்பீங்க. அவங்க வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து இது வரைக்கும் கொடுக்கல, இப்போ தான் வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் பாருங்கள், உங்களுக்கு இதான் உங்களுக்கு உங்களுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ். சரியா? தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை 6 கொடுத்துருக்காங்க. வாரிய தேர்வுகள் டிசம்பர் 2020. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், மாணவரின் பெயர், இந்த இடத்துல பேர் எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. ரெகுலேஷன், பாடத்திட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஸ்கீமில் வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு என்ன ஸ்கீம் போடணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா உங்களை நீங்கள் இப்போ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் வழியாக தான் நான் வந்து நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் இன்சார்ஜ் ஆகிறோம், அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் இந்த ரெகுலேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செமஸ்டரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எந்த செமஸ்டர் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காலம் நம்பர், இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்கள் போடுங்க. என்னென்ன காலம் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எழுதுறீங்களோ அந்த சப்ஜெக்டினுடைய வரிசை நம்பர். சரி, ஆர்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட், ரெண்டாவது இந்த சப்ஜெக்ட், மூணாவது இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆர்டர்னுடைய அந்த நம்பர் வந்து நீங்கள் போடணும். சரிங்களா? இந்த ரெகுலேஷன், செமஸ்டர், கால நம்பர் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கன்சர்ன் உங்களுடைய அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் கிட்ட கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கொஷின் கோட் அப்படிங்கிறதுல வந்து எதுவுமே போட வேணாம். இந்த இடத்துல டேஷ் போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி கோர்ஸ் கோட் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட கோடு வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட் அப்படிங்க பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி கம்ப்யூட்டர், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கோட் இருக்கும். ஸோ அந்த கோடு வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? சிவில்னா 1010, மெக்கானிக்கல்லாம் 1020, ட்ரிபிள்னா 1030, ஈசினா 1040, கம்ப்யூட்டர் வந்து 1052, சரி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு 1052, கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு 1050. சரிங்களா? அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 1046. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோட் இருக்கு, அந்த கோடு வந்து போட்டுக்காங்க. இந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நேம், பாடப்பிரிவு, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட பேர் வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அப்புறம் சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல சப்ஜெக்ட் கோட், நீங்கள் இப்போ என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அந்த எக்ஸாமுடைய சப்ஜெக்ட் கோடு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த கோடு கொடுத்துருங்க. அதே மாதிரி பாடத்தின் பெயர், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல கொஸ்டின் பேப்பர்லேயே சப்ஜெக்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம், அந்த சப்ஜெக்டோட பேர் வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸாம், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த இன்னைக்கு டேட், என்னைக்கு அந்த எக்ஸாமோ அந்த எக்ஸாமோட டேட் போட்டுருங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படிங்கிறதுல இந்த இண்டெக்ஸ் பேஜை விட்டுட்டு மீதி நீங்கள் வந்து மொத்தம் எத்தனை பேஜஸ் வந்து 10 பக்கம் எழுத சொல்லியிருக்காங்களா, அந்த 10 பக்கத்தில் நீங்கள் எத்தனை பக்கம் எழுதிருக்கீங்க அப்படிங்கிற டோட்டல் பேஜ் வந்து இங்கே நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படிங்கிற இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ல வந்து கையெழுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, இது வந்து உங்களுக்கு கிடையாது, இந்த பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுற இடத்துல அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னேச்சர் ஆஃப் ஸ்டூடெண்டோட நீங்கள் கையெழுத்து போறீங்க, அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து எதுவுமே செய்யக்கூடாது. சரிங்களா? சரி, அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த பேப்பரை ஃப்ரண்ட்ல வச்சு இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் எழுதின டெஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி, சரிங்களா, உங்களுடைய அந்த கூகுள் கிளாஸ் ரூமுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? சரி, இவ்வளோதான். சரிங்க, இந்த வீடியோ வந்து உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே வந்து எப்படி இந்த ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, தேங்க்யூ.